ஸோ நம்ம வந்து வேரியபிள் டைப்ஸில் வந்து பார்த்தோம் இல்லையா? இன்டிஜர் அண்ட் டபுள் ஸ்ட்ரிங்கு ஸோ லூப்பிங்லாம் வந்து பார்த்தோம். ஸோ அதே மாதிரி டேட்டா டேபிள் வேரியபிள், டிக்ஷனரி வேரியபிள், லிஸ்ட் வேரியபிள் அப்படின்லாம் இருக்கு. நம்ம வந்து இந்த டேட்டா டேபிள் வேரியபிள் வந்து பார்ப்போம். ஓகே. ஸோ இந்த டேட்டா டேபிள் வேரியபிள்னா என்னன்னா, ஒரு டேட்டா டேபிள்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ காலம்ஸ் அண்ட் ரோ காம்பினேஷன் தான் வந்து டேட்டா டேபிள்னு சொல்லுவோம். ஸோ லெட் மீ கோ டு கூகுள். ஓகே. நான் வாட் இஸ் டேட்டா டேபிள் அப்படின்னு வந்து அடிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ டேட்டா டேபிள்ன்றது வந்து ரோஸ் அண்ட் காலம் காம்பினேஷன் தான் வந்து டேட்டா டேபிள் அப்படின்றது வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஸோ டைப்பிக்கலி இன் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து எக்ஸெல்ல இருக்கலாம், இல்ல வெப்சைட்ல இருக்கலாம். இப்போ வெப்சைட்ல வந்துட்டு இப்போ வந்து இந்தியா பாப்புலேஷன் ஓகே அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் ஏதாவது ஒரு டேப் ஓப்பன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இங்க இருக்கிறது டேட்டா டேபிள். ஓகேங்களா? இது வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ். இது டேட்டா டேபிள். ஓகே. அண்ட் இப்ப எக்ஸெல் போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸெல்லையும் நமக்கு டேட்டா டேபிள் அதாவது நம்ம வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆட் பண்ணா, அது ஒரு டேட்டா டேபிள். ஓகேவா? லெட்ஸ் சே நான் இங்க இருக்கிறதே வந்து காப்பி பண்ணி, அ இங்க போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ, ஓகே. இட்ஸ் பிளேசிங் ஒன் பிளேஸ். சரி விட்டுருங்க. நான் வந்து ஜஸ்ட் ஒரு மெயில், அ சப்ஜெக்ட் 1 அண்ட் சப்ஜெக்ட் 2. ஸோ இது எல்லாமே வந்து டேட்டா டேபிள். எனக்கு இந்த டேட்டாவை ரீட் பண்ணணும் அப்படின்னா, டேட்டா டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான அ ஒரு பெரிய டேட்டா வந்து எப்படி ஸ்டோர் பண்றது? எந்த வேரியபிள் டைப்ல அப்படின்னா, டேட்டா டேபிள் வேரியபிள். ஓகேவா? ஸோ நான் அத சொல்றேன். இப்போதைக்கு நம்ம வந்து எக்ஸெல்லேருந்து ரீட் பண்ணி வைப்போம். இல்லன்னா வந்துட்டு பில் டேட்டா டேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுலேருந்தே நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, டேட்டா டேபிள் வந்து உங்களுக்கு வந்து ஒண்ணு எக்ஸெல் இருக்கும், இல்ல எஸ்கியூஎல் டேட்டாபேஸ்ல இருக்கும், இல்ல வெப்சைட்ல இருக்கும். இந்த மாதிரியான நெறைய பிளேஸ்ல இருந்து எங்கெல்லாம் வந்து டேட்டா டேபிள் ஃபார்மேட்ல இருக்கோ, அதெல்லாம் வந்து ஃபெட்ச் பண்ணி எடுத்துட்டு வந்து ஒர்க் பண்ணோம் அப்டின்னா, அ ஒர்க் பண்ணலாம். அது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் வந்துட்டு, நம்ம வந்து ஒரு டேட்டா டேபிள வந்து பில்ட் பண்ணி, அதுல என்னென்ன காலம் இருக்கணும்னு டிசைட் பண்ணி, அந்த டேட்டா டேபிள்ல நம்ம ஒர்க் பண்ணி, அத கொண்டு போய் அவுட்புட்டா வந்து இன்னொரு எக்ஸெல்ல வந்து ரைட் பண்ணலாம். ஓகேவா? அது போக, போக உங்களுக்கு தெரியும். ஸோ, ஆஸ் ஆஃப் நவ் என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து ஆக்டிவிட்டி பேனல் போயிட்டு, இங்க டேட்டா டேபிள் அப்படின்னு வந்து டைப் பண்றேன். ஓகே. டேட்டா டேபிள் அப்படின்னு. இப்ப டேட்டா டேபிள் டைப் பண்ணி இங்க பாருங்க எவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. ஆட் டேட்டா காலம், ஆட் டேட்டா ரோ, பில்ட் டேட்டா டேபிள், கிளியர் டேட்டா டேபிள், ஃபில்டர், லுக்கப், ஜாயின், அவுட்புட், ரிமூவ் காலம். ஸோ நெறைய இருக்கு. இது எல்லாமே வந்து என்னன்னா, நம்ம எக்ஸெல்ல எப்படி பண்ணுவோம்? ஒரு காலம் ஆட் பண்ணு. ஓகே. ஒரு காலம ரிமூவ் பண்ணு. ஓகே. ஒரு ரோவ ஆட் பண்ணு. ஓகே. ஒரு ரோவ ரிமூவ் பண்ணு. இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? சிமிலர் லைக் வந்து எல்லாத்துக்குமே இங்க வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து அவைலபிள். ஓகே. அண்ட் அண்ட் இப்ப என்னன்னா, நான் வந்து பில் டேட்டா டேபிள் யூஸ் பண்ண போறேன். ஏன்னா, என்கிட்ட எதுவுமே டேட்டா டேபிள் கிடையாது. ஏன்னா, எக்ஸெல்லேருந்து நான் ரீட் பண்ண போறது கிடையாது. வெப்சைட்லேருந்து ரீட் பண்ண போறது கிடையாது இப்போதைக்கு. பட் நான் வந்து இந்த பில் டேட்டா டேபிள்ல வந்து நான் யூஸ் பண்றேன். என்னன்னா, நானே வந்து ஒரு டேபிள வந்து உருவாக்குறேன். எப்படி நான் எக்ஸெல்ல வந்துட்டு ஒரு நேமு, சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2ன்னு போட்டனோ, அதே மாதிரி நான் இந்த வித்தின் UiPath ஸ்டுடியோக்குள்ளேயே வந்துட்டு ஒரு டேட்டா டேபிள் வந்து நான் பில்ட் பண்றேன். நான் சும்மா ஒரு டெஸ்டிங்க்காக. ஓகே. ஸோ காலம் நேம் வந்து ஃபர்ஸ்ட் காலம். இப்ப நான் பில் டேட்டா டேபிள் போட்ட உடனே, டிராக் அண்ட் ட்ராப் பண்ண உடனே, இந்த டேட்டா டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு, இங்க வந்து இந்த பென்சில் ஐகான கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே வந்து பாப்பப் வரும். இதுல நேம் வந்து ரீநேம் பண்றேன். ஓகேங்களா? இது வந்து இஎம்பி நேம், எம்ப்ளாயி நேம்னு வச்சுக்கோங்க. எம்ப்ளாயி நேம் வந்து மேக்ஸிமம் லென்த் 100 அண்ட் அலோவ் நல்லுன்னா எம்ப்டியா இருந்தா கூட அலோவ் பண்ணும். அண்ட் டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங்கு. கிளிக் ஓகே. எம்ப்ளாயி நேம் வந்துருச்சு. இங்க வந்து எம்ப்ளாயியோட எம்ப்ளாயோட டிபார்ட்மெண்ட் டிபிஆர்டி டிபார்ட்மெண்ட் அண்ட் இது வந்து ஸ்ட்ரிங் தான். ஸோ அலோவ் நல் வந்து இங்கேயும் அலோவ் நல். இது வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 100 குடுத்துக்குவோம். ஓகேங்களா? என்னுடைய 100 கேரக்டர்ஸ் தான் ஃபிட் ஆகும். இந்த டெக்ஸ்ட்ல வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்டு வந்து எம்ப்ளாயி நேம் வந்து அ ராஜன் அப்படின்னு குடுக்குறேன். டிபார்ட்மெண்ட் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட். அண்ட் 2வது காலம் வந்துட்டு
குமார் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இஸ் ஃப்ரம் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். ஓகே, அண்ட் இங்கே வந்துட்டு ராணி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ மார்க்கெட்டிங். ஓகே, அண்ட் இங்கே ஒரு டேபு இங்கே வந்து அப்படின்னு கொடுக்குறேன் ஹெச்ஆர். ஸோ இந்த மாதிரி வந்து காலமுக்கு ஏற்ற மாதிரி நான் ரோஸும் வந்து ஃபில் பண்ணிட்டேன். கிளிக் ஓகே. ஓகே, இப்போ நான் இதை ஃபில் பண்ணிட்டேன். இந்த டேட்டா டேபிள் வந்து நான் வந்து அவுட்புட்டாக ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணணும், வேரியபிள் கிரியேட் பண்ணணும். நான் கண்ட்ரோல் கே கொடுத்து ஓகே, இது வந்து இஎம்பி எம்ப்ளாய் டேட்டா டேபிள் அப்படின்னு கொடுத்துருக்கேன். எம்ப்ளாய் டேட்டா டேபிள் என்டர். இப்போ என்டர் சொல்லி நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேரியபிள் டைப்பும் ஆட்டோமேட்டிக்காக வந்து டேட்டா டேபிளில் வந்து டைப் வந்து ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட்ஸ். ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி பேனலில் நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது இங்கே கிரியேட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சம்டைம் ஆக்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த டைப்பை வந்து அதுவே எடுத்துக்கும். இல்லைனா நம்ம ப்ரௌஸ் டைப்பில் போயிட்டு டேட்டா டேபிள் வந்து கொடுக்கணும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டாட் டேட்டா டேபிள் அப்படின்றத நம்ம இந்த ப்ரௌஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா போயிட்டு நம்ம டைப் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஆட் பண்ணிடணும். ஓகே, இங்கே அனடேஷன்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ இந்த பில் டேட்டா டேபிளுக்கு வந்துட்டு ஸோ ஆஸ் யூஸ்வல் EMP டேட்டா டேபிள். ஓகே ஓகே, இப்போ நான் நேற்று வந்து சொன்னேன் இல்லையா, இது வந்து டேட்டா டேபிளில் வந்து ஸ்டோர் பண்ண டைரெக்டாக ஸ்டோர் பண்ணிட்டேன். அது வேரியபிள் எதுன்னு காட்டிட்டேன், வேரியபிள் டைப் எதுன்னு காட்டிட்டேன். அது வந்து ஆர்குமெண்ட்ஸ் வந்து வேரியபிள் டைப் டேட்டா டேபிள். ஏன்னா காலம்ஸ் அண்ட் ரோ காம்பினேஷன் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணும். இதை நான் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னா சிம்பிளாக நேற்று நம்ம வந்து லூப் பார்த்தோம். என்னென்னா கண்ட்ரோல் ஃப்ளோவில் இருக்கிற லூப் பார்த்தோம். அந்த லூப் எதுக்காகனா லிஸ்ட்டு அரே இதெல்லாம் லூப் பண்ணுறதுக்கு நம்ம அந்த லூப்பை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ டேட்டா டேபிளில் லூப் பண்ணுறதுக்குன்னே அதுக்குன்னே ஒரு தனி ஆக்டிவிட்டி இருக்குது. ஓகே, ஸோ யா இங்கேயே இருக்குது பாருங்கள், ஃபார் ஈச் ரோ இன் அ டேட்டா டேபிள். ஓகே, அதாவது என்னென்னா இந்த ஆக்டிவிட்டி வந்து லூப் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா டேபிளில் எத்தனை ரோ இருக்கோ அத்தனை ரோவையும் வந்துட்டு 1 by 1 எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த ஆக்டிவிட்டி ஸ்பெசிஃபிக்காக டேட்டா டேபிளுக்குன்னே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் டேட்டா டேபிளில் வந்து கால் பண்ணுறேன். ஓகே, EMP டேட்டா டேபிள். ஓகே, அண்ட் கரண்ட் ரோ. கரண்ட் ரோனா என்னென்னா ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இதுதான் கரண்ட் ரோ. இந்த ராஜன் IT இதுதான் வந்து கரண்ட் ரோ. காலம் வந்து EMP நேமு, டிபார்ட்மெண்ட் வந்து IT. ஓகே, செகண்ட் டைம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த குமார் அண்ட் HR தான் வந்து கரண்ட் ரோ. ஓகே, அதை பார்க்கலாமா? இப்போ நான் அதே மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ எம்ப்ளாய் டேட்டா டேபிள்னு இருக்கு. ஸோ இதை காப்பி பண்ணிட்டு ஸோ இந்த ஆக்டிவிட்டி ரீநேம் பண்ணிக்கிறேன். தென் ஐ வில் கோ டு ஆக்டிவிட்டி பேனல். இங்கே வந்து ரைட் லைன் போடலாமா, இல்லை வந்துட்டு எம்ப்ளாய் நேம் எம்ப்ளாய் டிபார்ட்மெண்ட் நான் தனித்தனியாக எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணேன்னா அசைன் ஆக்டிவிட்டி 1, அசைன் ஆக்டிவிட்டி 2. ஓகே, இங்கே கண்ட்ரோல் கே EMP நேம் என்டர் அண்ட் EMP நேம் கண்ட்ரோல் கே அண்ட் EMP டிபார்ட்மெண்ட். ஓகே, DEPT மட்டும் கொடுங்க. ஓகே, இப்போ அசைன் ஆக்டிவிட்டி வந்து காப்பி அண்ட் ரீநேம். ஓகே, எதுக்காகனா நான் தனித்தனியாக பிரிக்கிறேன். ஏன்னா சில வேலிடேஷனுக்காக என்னன்னா நீங்கள் வந்து ஒரு எதுக்கு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணீங்க, இப்போ எதுக்கு வந்து எம்ப்ளாயி நேம் தனியாக எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் தனியாக எடுக்கிறீங்க, அது இங்கே பார்த்தவே தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இது வந்து ஒரு ப்ராசஸ்க்காக. ஓகே, டேபிள் இருக்கிறத எப்படி நான் வந்து எடுக்கிறது, இப்போ வந்துட்டு சப்போஸ் வந்துட்டு நான் இதே டேபிளில் போயிட்டு இன்னொரு காலம் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸே இங்கே வந்துட்டு ப்ரமோஷன் PROMOTION ப்ரமோஷன் வச்சுருக்கேன். அண்ட் இங்கேயும் வந்துட்டு -1 இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா -1 இருந்தால் எவ்வளோ கேரக்டர் இருந்தாலையும் அக்செப்ட் பண்ணும். ப்ரமோஷனுக்கு அப்புறம் வந்து இங்கே இன்னொரு காலம் ஆட் பண்ணுறேன். ஓகே, தட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த காலமை முன்னாடி மூவ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் மூவ் ஹியர். ஓகே, நவ் சி ராஜன் IT இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 3 and 5 and 5 and 3 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் என்ன பண்ணணும்னா நான் வந்து
இந்த டேட்டாவில் இந்த ராஜன் இந்த நேம் எடுக்கணும், இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கணும், இல்லை இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும், ஏதாவது எடுத்து இப்போ ஏதாவது ஒரு வேலிடேஷன் பண்ணுறேன். இப்போ 5 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் அவங்களுக்கு ப்ரொமோஷன் எலிஜிபிள், 5 இயர்ஸ் கீழே இருந்தால் ப்ரொமோஷன் வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி நான் ஏதாவது ஒன்று அப்டேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுவோம் அப்படின்றதையும் சேர்த்து பார்ப்போம். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ நான் இதில் எம்ப்ளாயி நேம் எனக்கு தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் எனக்கு தேவை கிடையாது. ஏன்னா நான் வந்து எம்ப்ளாயி நம்பர் ஆஃப் இயர்ஸ் வச்சு மட்டும்தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன். அப்படின்னும் போது ஒரே ஒரு அசைன் போட்டுக்கலாம். மறுபடியும் அசைன் ஆக்டிவிட்டி அண்ட் கண்ட்ரோல் கே அண்ட் இஎம்பி எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, EMPEXPERIENC experience. Okay, and copy the same and paste. ஸோ இப்போ ஒரு ட்ரிக் சொல்லி தர போகிறேன். ஓகே, ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ எம்ப்ளாய் எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கப்புறம் சொல்லித்தரேன். ஸோ இப்போ இந்த கரண்ட் ரோ இருக்கு இல்லையா, அந்த கரண்ட் ரோ அப்படின்னா என்னன்னா இதுதான் கரண்ட் ரோ. ஓகேங்களா? இப்போ இந்த இதில் கரண்ட் ரோ வந்து நான் இங்கே ராஜன் போடுறேன்னு வச்சுக்கோங்க. ராஜன் சப்ஜெக்ட் வந்து 1 2 3 அண்ட் திஸ் இப்படி இருக்குன்னா இதுதான் கரண்ட் ரோ. இந்த கரண்ட் ரோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் எடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்து சொன்னால் கரண்ட் ரோ வந்து இதில் இந்த எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் எடுக்க போகிறேன். ஓகேவா? இந்த காலம் நேமை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா எரர் வராமல் இருக்கிறதுக்காக காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல போயிட்டு கரண்ட் ரோ, ஓகே, இங்கே இருக்கு இல்லையா, கரண்ட் ரோ டாட் ரோஸ் வேணா, கரண்ட் ரோ ஆஃப் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இண்டெக்ஸில் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த இண்டெக்ஸில் கொடுத்துக்கலாம். இண்டெக்ஸ்னால் நம்பர் வந்து 0 ஸ்டார்ட் வித் 0 1 and 2. ஓகே, 3 அண்ட் இல்லை வந்து எனக்கு காலம் நேமில் கொடுக்கணும் அப்படின்னா சிம்பிள் டாட் ஐட்டம். ஓகே, டாட் ஐட்டம். தென் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இண்டெக்ஸ் பதிலாக இந்த இடத்துல போயிட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த காலம் இருக்கு இல்லையா, இந்த காலம் நேமை காப்பி பண்ணிவிட்டு இந்த 2-வை ரிமூவ் பண்ணிவிட்டு வித்தின் டபுள் கோட்ஸில் இப்படி கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணாலையும் உங்களுக்கு வரும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு இண்டெக்ஸ் வந்து மாறும், அந்த காலமில் வந்து எங்கே இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் மாறும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற ஒரு காலம் நேமை கொடுப்போம். சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த இண்டெக்ஸ் மாறி காலம் நேம் இங்கே கூட இருக்கும், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே கூட இருக்கும். அப்போ காலம் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாட் வந்து எக்ஸாக்டாக வந்துட்டு இந்த காலம் ஐடென்டிஃபை பண்ணி அந்த இது வந்து பிக் பண்ணிக்கும். ஸோ அதனால் பெஸ்ட்டு டு கோ வித் அ காலம் நேம். ஓகே, ஸோ இப்போ எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ நான் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி மறுபடியும் அதே டேட்டா டேபிளில் போய் நான் அப்டேட் பண்ணணும். ஓகே, எப்படி அப்டேட் பண்ணுறது பார்க்கலாமா? ஸோ அதே மாதிரி டேட்டா டேபிள் வந்து உங்களுக்கு எப்படி வந்து பிரிண்ட் ஆகுது அப்படின்றதும் பார்க்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இதில் அது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் அகெயின் வந்து ஸ்டெப் இன்ட்டு கொடுத்து ஸ்டெப் இன்ட்டு அண்ட் யூ சி டேட்டா ரோ இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி டேட்டா டேபிள் இஎம்பி டேட்டா டேபிள். இப்போ டேட்டா டேபிள் போனீங்க அப்படின்னா எம்ப்ளாய் நேம், எக்ஸ்பீரியன்ஸ், எம்ப்ளாய் டிபார்ட்மெண்ட், ப்ரொமோஷன், ஸோ இது எல்லாமே டேட்டா. ஓகேவா? நம்ம எங்கே இந்த பில் டேட்டா டேபிள் இருக்கிறது நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்துட்டு பார்த்தோம்னா இதில் ஸ்டோர் பண்ணுறோம். இதை ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இதிலிருந்து 1 by 1 ஒவ்வொரு ரோவாக ரிலீஸ் பண்ணி அந்த ஒரு ரோலிருந்து அந்த ஒரு கம்ப்ளீட் ரோலிருந்து ஒரு காலமோட வேல்யூ எம்ப்ளாய் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் எடுக்கிறோம். ஓகேங்களா? எடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1 செகண்ட். ஓகே, ஸோ எடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம ஏதாவது ஒரு வேலிடேஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றது ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இஃப் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். நான் இதெல்லாம் தனித்தனியாக கவர் பண்ணாமல் ஒவ்வொரு லாஜிக் வரும்போது நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஓகே, இஃப் ஆக்டிவிட்டி. நான் இந்த இஃப் ஆக்டிவிட்டி எங்கே போடுறேன்னு பாருங்கள், லூப்புக்குள்ளே போடுறேன். லூப்னா என்ன? இதுதான் லூப். ஓகேவா? அந்த ஃபார்க்குள்ளே என்ன நடக்கும்னா எத்தனை ரோ இருக்கோ அத்தனை டைம் வந்து ரிப்பீட் ஆகும். 1 2 3 4 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். அதுதான் லூப். அப்போ அந்த 4 டைம்ஸும் வந்து நான் வந்து ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்ணணும். என்னென்னா நம்ம வந்து வழக்கமாக சொல்கிறது தான். ஓகேங்களா? எங்கிட்ட ஒரு டேட்டா டேபிள் இருக்குது, அதில் 4 ரோ இருக்குது. நான் ஒரு ரோவாக எடுத்து இந்த கரண்ட் ரோவில் வந்து ரிலீஸ் பண்ணுவேன். அந்த ஒரு ரோவில் இருந்து ஒரு பர்டிகுலர் காலம் வேல்யூ வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். அந்த வேரியபிள் வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு நான் கண்டிஷன் செக் பண்ணுறேன். என்னென்ன
அந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 5 இருக்கா அப்படின்னு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிரேட்டர் தென் 5 இருக்கா, இல்லை வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5 இருக்கா அப்படின்னு. ஸோ எப்படி பண்ணலாம்? இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் எடுத்துட்டு காப்பி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இதை ரீநேம் பண்றேன். இஃப் எம்ப்ளாய் எக்ஸ்பீரியன்ஸ் கிரேட்டர் தென், ஓகேவா? இது வந்து எம்ப்ளாய் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கேன். ஸோ இங்க எம்ப்ளாய் எக்ஸ்பீரியன்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு போடுறேன். ஓகே, ஸோ அப்படி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு போடும்போது இங்க ஒரு எரர் வருது. என்ன எரர்? ஆப்ஷன் ஸ்ட்ரிக்ட் ஆன் டிசல்லவ்ஸ் இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் ஃப்ரம் ஸ்ட்ரிங் டு டபுள் அப்படின்னு வருது. ஏன்னா இது வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கு இந்த எம்ப்ளாய் எக்ஸ்பீரியன்ஸ், பட் ஆப்போசிட்ல இருக்கு வந்து நம்பர்ஸ். ஸோ எப்பயுமே நம்ம வந்து ஒரு டபுளோ இல்லை ஒரு இன்டீஜரோ தான் வந்துட்டு நம்ம மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ல வந்துட்டு நம்மளால வந்து கம்பேர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எம்ப்ளாய் எக்ஸ்பீரியன்ஸை கன்வெர்ட் பண்ணணும். என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணணும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நம்பரா இருக்கிறத வந்து உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணா டாட் டு ஸ்ட்ரிங் போடுவீங்க. ஓகேவா? பட் இங்க இன்டீஜரா இங்க வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கு. ஏன்னா ஸ்ட்ரிங் தான் வந்து இங்க நம்ம ஸ்டோர் பண்றோம் இல்லையா? 3ன்றது வந்து இந்த எம்ப்ளாய் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்ட்ரிங்னு இருக்கு. ஓகேவா? அப்படி இருக்கிறத வந்துட்டு எப்படி வந்து நம்ம இங்க கன்வெர்ட் பண்ணலாம்? நீங்க டைரக்ட்டா இந்த டேட்டா டைப்லயே வந்து நீங்க இன்டிஜரா குடுத்துருந்தீங்க அப்படின்னா, இங்க நீங்க கால் பண்ணும்போது இன்டிஜராவே நீங்க வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் இங்க வந்து எம்ப்ளாயி எக்ஸ்பீரியன்ஸ் நான் எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா, வெரி சிம்பிள். சிஐஎன்டின்னு ஃப்ரண்ட்ல போட்டுட்டு, ஓப்பன் பிராக்கெட் வச்சுட்டு, மறுபடியும் இங்க க்ளோஸ் பிராக்கெட். ஓகே. இப்ப பாருங்க இந்த எரர் வந்து போயிடுச்சு. என்னன்னா, இங்க ஒரு ஸ்ட்ரிங்ல ஒரு நம்பர் இருக்கு. அது 3ஓ 5ஓ ஏதோ ஒண்ணு இருக்கு. அத நான் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டேன். என்னவா? க கன்வெர்ட் இன்டிஜரா கன்வெர்ட் பண்றேன். அப்ப இந்த கன்வர்ஷனும் இந்த நம்பரும் மேட்ச் ஆயிடுச்சு. அதனால எரர் போயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து சும்மா ஒரு ரைட் லைன் போடுறேன். ஓகே. டிராக் அண்ட் ட்ராப் ரைட் லைன். இங்க எக்ஸ்பீரியன்ஸ் கிரேட்டர் தென் டபுள் கோட்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு போடுறேன். ஓகே. அண்ட் அதே ரைட் லைனை காப்பி பண்ணி இங்க லெஸ் தென் 5 அப்படின்னு போடுறேன். ஓகே. இப்போ பாருங்க ஒவ்வொரு லூப் பண்ணும்போது எங்க போகுதுன்னு பார்ப்போம். ஸ்டெப் இன்டு பில்ட் டேட்டா டேபிள் உள்ள வரும். அது வந்து எம்ப்ளாய் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3. ஓகே. இங்க 3 அண்ட் 3 வந்து எங்க போயிருக்கு? எல்ஸ்ல போயிடுச்சு. ஏன்னா இந்த கண்டிஷன் வந்து மேட்ச் ஆகல. இப்போ ரைட் லைன். இப்போ வந்து என்ன இருக்கு? எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லெஸ் தென் 5 ஆயிருக்கு. ஓகே. மறுபடியும் ஸ்டெப் இன்டு அண்ட் அகைன் அடுத்த டேட்டாவை பிக் பண்ணிட்டு எம்ப்ளாய் எக்ஸ்பீரியன்ஸ் 5. இப்போ உள்ள போகுது. தென்குள்ள போகுது. ஏன் போகுது? இந்த கண்டிஷன் வந்து மேட்ச் ஆயிடுச்சு. அதனால போகுது. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5. ஓகே. தென் அகைன் it's going for the third one. It is going for the 5 and fourth one. ஓகே. இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து less than 5, greater than or equal to 5, greater than or equal to 5, less than or equal to less than 5. ஓகே. இப்போ எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்க டேபிள்ல பார்த்தாலே உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். ஸோ 3 5 5 3ன்னு இருக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து வேலிடேட் பண்ணியாச்சு. எப்படி வந்து நான் மறுபடியும் அதே டேபிள்ல அப்லோட் பண்றது அப்படின்னா, இப்போ பாருங்க நான் வந்து இந்த இடத்துல ஒரு அசைன் ஆக்டிவிட்டி போடுறேன். ஓகே. இங்க ஒரு அசைன் ஆக்டிவிட்டி போடுறேன். இப்போ நான் இங்க வந்து ஒரு டேபிள்ல இருந்து எடுக்கிற வேல்யூ வந்துட்டு இந்த சைட் போட்டிருக்கேன். ஓகேவா? கரண்ட் ரோ ஐட்டம் டாட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வந்து நான் எடுத்திருக்கேன் இல்லையா? ஸோ இதை எடுத்து நான் இந்த பக்கம் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் ஆப்போசிட்டா பண்ண போறேன். நான் எதை வந்து போடணும் அப்படின்னா, இங்க வந்து இந்த வேல்யூ டு ரைட் இருக்கு இல்லையா? இங்க வந்து நான் சொல்றேன் எலிஜிபிள் இஎல்ஐ எலிஜிபிள் ஃபார் ப்ரமோஷன். ஓகே. எலிஜிபிள் ஃபார் ப்ரமோஷன். ஸோ இப்போ இந்த சைடில் இந்த ஆக்டிவிட்டி வந்து ப்ரமோஷன் எஸ் அப்படின்னு வச்சுப்போம். இங்க இந்த கரண்ட் ரோ இருக்கு இல்லையா? கரண்ட் ரோ. ஓகே. கரண்ட் ரோ டேட்டா டேபிள் மென்ஷன் பண்ண நினைக்கிறேன். 1 செகண்ட். யூஸ் வேரியபிள் நாட் வேரியபிள். current row dot item dot not dot to string experience. Okay.
இப்போ நான் கரண்ட் ஆப்போசிட்டா நான் எப்படின்னா இங்க என்ன பண்ணேன் அப்படின்னா என்னுடைய டேபிள் இருந்து நான் எடுத்துட்டு வந்து ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணேன். இங்க என்கிட்ட ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு நான் டேபிள்ல வந்து மறுபடியும் எக்ஸ்பீரியன்ஸ் காலம்ல போட போறேன். ஓகே, இது எஸ். நான் அதே காப்பி பண்ணி இங்க வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு போடுறேன். ஓகே, நாட் எலிஜிபிள் ஃபார் ப்ரொமோஷன் அண்ட் இங்க வந்து நாட் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ஸ்டெப் இன்டூ இப்போ வந்து பாருங்க, ஜஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 3. ஓகேவா, 3. இந்த டேட்டா டேபிளில் பாருங்க, ராஜன் 3 ஐடின்னு இருக்கு, ஒரு காலம் ப்ரமோஷன் இருக்கு, அது எம்டியா இருக்கு. ஓகே, அண்ட் ஸ்டெப் இன்டூ இப்போ இதுக்குள்ள போகுது எக்ஸ்பீரியன்ஸ் லெஸ் தென். அதே மாதிரி இந்த அசைன் ஆக்டிவிட்டி எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. இப்போ போய் நீங்கள் டேட்டா டேபிளில் பாருங்க, இங்கே பாருங்க, எலிஜிபிள் ஃபார் ப்ரொமோஷன் அப்படின்னு வந்திருக்கா. ஃபர்ஸ்ட் ரோக்கு ராஜன் நாட் எலிஜிபிள் ஃபார் ப்ரொமோஷன். ஓகே, ஸோ இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இது போய் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே ரைட் பண்ணிடுச்சு. ஓகேவா, ஸோ என்னன்னா 3 எடுத்துட்டு அந்த 3க்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ்லேயே ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. நம்ம ஆக்சுவலாக எங்கே கொடுத்துருக்கணும், இந்த இந்த டேட்டா டேபிள் அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா, டோன்ட் வரி, இந்த டேட்டா டேபிள் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் அதை வந்து இன்னொரு எக்ஸலில் போய் ரைட் பண்ணுறதுக்காக அது இருக்குது. இப்போ இந்த ப்ரொமோஷன்ற காலமில் தான் நீங்கள் வந்து ரைட் பண்ணணும். கரெக்டா, ஸோ கோ ஹியர், இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ், இங்கே ப்ரொமோஷன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் அட்வான்ஸ் ப்ரொமோஷன், எனக்கு வந்து ப்ரொமோஷன் காலமில் தான் வந்து ரைட் பண்ணணும். ஓகே, ஸோ இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஓகேங்களா, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த லூப் வந்து கான்செப்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வேணா உங்களுக்கு சிம்பிளாக வந்து ஒரு ஒர்க் புக்கில் வந்து ரைட் பண்ணிப்பேன். ஓகே, ரைட் ஒர்க் புக் ஆஸ் அ ரேஞ்ச். ஸோ இது என்னன்னா, இந்த ரேஞ்ச் அப்படின்றது என்னன்னா ஒரு டேபிள், அதுதான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். நான் வந்து இதே ஒரு ப்ராஜெக்ட்குள்ளே நான் ஒரு எக்ஸல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிவிட்டு ஒர்க்கிங்ஸ் அப்படின்னு வைக்கிறேன். ஸோ அதுக்குள்ள ஒரு எக்ஸல் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ அண்ட் எக்ஸல் டேட்டா அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, இந்த டேட்டாவை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஷீட் நேம் வந்து டிஃபால்ட்டாக ஷீட் 1 தான் இருக்கும். ஓகே, இங்கே எந்த டேட்டா டைப்பில் வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன், தட் இஸ் எம்ப்ளாயி டேட்டா டைப். ஓகே, அண்ட் பிரிண்ட் பண்ணும்போது ஆட் ஹெட்டர்ஸ், எனக்கு ஹெட்டரும் வேணுமா, எஸ் வேணும். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுற பாருங்க. ஸோ இது எப்படி வந்து உங்களுக்கு போயிட்டு இந்த எக்ஸலில் ரன் இந்த எக்ஸலில் அப்ளை ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ இன்னொன்று சொல்லித்தர போகிறேன். என்னென்னா, எனக்கு இது வரைக்கும் வந்து ஸ்டாப் பண்ணணும், இதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டோகல் பிரேக் பாயிண்ட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு ரெட் கலர் இது வந்துடும். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸ்டெப் இன்டூ, ஓகே, ஸ்டெப் இன்டூ கொடுத்துட்டு நான் கண்டினியூ கொடுக்குறேன் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறதுக்காக. இது என்னாச்சு, டக்குன்னு எக்ஸிக்யூட் பண்ணிடுச்சு எல்லாத்தையும். இங்கே பாருங்கள், லெஸ் தென் 5 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 5 எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இங்கே வருது. அதே மாதிரி நீங்கள் இந்த டேட்டா டேபிளில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே ராஜன் 3 ஐடி நாட் எலிஜிபிள் ஃபார் ப்ரொமோஷன், எலிஜிபிள் ஃபார் ப்ரொமோஷன், எலிஜிபிள் ஃபார் ப்ரொமோஷன், நாட் எலிஜிபிள் ஃபார் ப்ரொமோஷன் சொல்லிட்டு இந்த டேபிள் நம்மளால் பார்க்க முடியுது. அதே டேபிள் தான் நான் போய் எக்ஸலில் ரைட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸல்லையும் ரைட் பண்ணியாச்சு. கண்டினியூ. இப்போ போயிட்டு அந்த எக்ஸலில் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ப்ராஜெக்ட் போங்க, ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து ஒர்க்கிங்ஸ்னு சொல்லி நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணேன். அதில் டேட்டா எக்ஸல்எஸ்ன்னு இருக்குது. டபுள் கிளிக் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துச்சு பாருங்கள், எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரொமோஷன் அண்ட் டிபார்ட்மெண்ட்டு ப்ரொமோஷன் சொல்லிட்டு வந்துடுச்சு. ஓகே, ஸோ நான் நெக்ஸ்ட் செஷன் என்ன பண்ண போகிறேன்னா, எக்ஸல்லேருந்து எப்படி டேட்டா டேபிளை ரீட் பண்ணி எப்படி வேலிடேஷன் பண்ணுறது அண்ட் ப்ரௌசர்லேருந்து எப்படி டேட்டாவை ரீட் பண்ணி அதை எப்படி வேலிடேட் பண்ணுறதுலாம் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த சின்ன கான்செப்ட் மட்டும் ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகே,